வெல்கம் டு ஆஹா கிச்சன். இப்போ நம்ம டேஸ்டியான புடலங்காய் கூட்டு பார்க்க போகிறோம். முதல்ல 1/4 கிலோ புடலங்காய்மா நல்லா கழுவிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி அழகாக வச்சுக்கணும். அப்புறமா வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். 2 பச்சை மிளகா வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பூண்டு ஒரு 9 பல்லு பூண்டு வச்சுக்கணும். பெருங்காயம் கொஞ்சம் போடுறதுக்கு வச்சுக்கணும் நம்ம. அப்புறம் ஒரு 1/4 கிலோ புடலங்காய்க்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு, உங்கள் கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் திட்டமாக கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த கடலைப்பருப்பை முதல்ல தண்ணியில் ஊற வச்சிடணும். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி, சின்ன கிளாஸில் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை போட்டு கடலைப்பருப்பு முழுகிறதுக்கு வச்சிடணும். அதுக்கப்புறமா புடலங்காவை எடுத்து இந்த கடலைப்பருப்பு மேலே போட்டுடலாம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பச்சை மிளகாவை போட்டுடலாம். அப்புறமா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுடலாம். வெங்காயம் போடணும். அதுக்கப்புறமா தக்காளி போட்டுடலாம். அப்புறம் அந்த பூண்டு எல்லாமே அது மேலேயே போட்டுடலாமா. இது ஈஸியாக நம்ம உடனே இப்போ செஞ்சுறதுக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் போட்டால் போகிறோம். மஞ்சத்தூள் நிறைய வேண்டாம். அதுக்கப்புறமா மிளகாப்பொடி ஒரு 3 ஸ்பூன் கிட்ட போடலாம். என்கிட்ட ஸ்மால் ஸ்பூன் இருக்கிறதுனால அதில் நான் போடுறேன். 3 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் போட்டுறோம். அதுக்கப்புறமா உப்பு, கல்லுப்பு போட்டால் ரொம்ப நல்லதுமா, உடம்புக்கும் நல்லது. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு வச்சிடணும். டேஸ்ட் எப்படி எவ்வளோ வருமோ அவ்வளோ உப்பு போடணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போகிறோம். அதுக்கப்புறமா பெருங்காய பொடி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு நம்ம பெருங்காய பொடியை தூவிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருந்தது, அந்த சின்ன டம்ளர் தண்ணி கடலைப்பருப்பு ஊற்றணும்ல, மீதி தண்ணி இருக்கும் இல்லையா, 3/4 டம்ளர் ஊற்றிருப்போம். மீதி 1/4 டம்ளரை தெளித்து விட்டா போகிறோம். நல்லா தெளித்து ஃபுல்லாக இப்போது எல்லாமே இந்த டம்ளர் தான் நான் யூஸ் பண்ணேன் தண்ணிக்கு. இப்போது எடுத்துட்டு இப்போ நான் சாதம் வைக்க போகிறேன். சாதம் வைக்கிறதுக்கு மேலே ரைஸும் வச்சுட்டு இதுக்கு மேலேயே நம்ம இந்த கூட்டியும் வச்சிடணும். வச்சுட்டு இப்போ ரைஸ் எனக்கு 10 மினிட்ஸ் போகிறோம். அதே 10 மினிட்ஸ் எதுக்கும் போகிறோம். நீங்கள் 15 மினிட்ஸ்னால் 15 மினிட்ஸும் வச்சுக்கலாம். ஏன்னா அது உங்கள் விருப்பம். 15 மினிட்ஸ் ரைஸுக்குனா இதுவும் 15 மினிட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாவும் வெந்துடும். இப்போ இதை எடுத்து நான் இன்னொரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஷிஃப்ட் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விடணும் எல்லாத்தையும். அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே கலந்துருக்க வெந்திருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடணும். விட்டுட்டு கேஸில் எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வச்சுட்டு இந்த துண்டு இஞ்சி ஒரு சைஸ் பார்த்துக்குங்க, ஒரு 5 பல்லு பூண்டு இது தோல் சீவிட்டு நல்லா அரைச்சி வச்சிடணும். கடுகு, முழு உளுந்து, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம தாளிக்கிறதுக்கு இப்போது ரெடி பண்ணிட்டோம். கடாய் வச்சுட்டு கடுகு போட்டுறோம். அப்புறம் முழு உளுந்து போட்டுறோம். கடுகு முழு உளுந்து நல்லா பொரியணுமா. கடுகு பொரியலைன்னா கசந்துடும், டேஸ்ட்டாகவே இருக்காது. அதனால் எப்போவுமே எந்த சமையலுக்குமே கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரியாமல் எடுத்து போடவே கூடாது. அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, இது கருவேப்பிலை நல்ல மணமாக இருக்கும். கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை இருந்தால் கூட போடுங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லும் போட்டு கூட்டு மேலே போட்டுடணும். அதுக்குள்ளே தண்ணியும் சுண்டிடும். ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாம்மா. இப்போது இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ரைஸோடவே உங்களுக்கு ஆகிடும். தொட்டுக்கவும் செய்யலாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாமா. இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.